Alhamdulillahi hamdan daiman abada walhamdulillahi walhamdulillahi alhamdulillahi rabbil alamin ala ma kana yulhimuni alhamdulillahi maulaya salli wa sallim daiman abada ala habibika khairil khalqi kullihim. இன்றெடுத்த இப்பணியும் இனிதொடரும் எப்பணியும் நற்பணியாயாவதற்கு நன்னபியின் நல்மகளே எம்முடனே நீரிருந்து எம்பணியை உம்பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க அடுமை உம்மை வேண்டுகிறேன். கற்புங்களை அமுதாக்கி நற்குணத்தை எமதாக்கி கற்புகழ்ச்சி இலதாக்கி கற்பு நேரி நிலைக்கச் செய்வீர். பொற்கால கசாலியாய் நற்கால முஹியத்தீனாய் தற்காலம் எமை அமைப்பீர். ஃபுர்கான் புகழ் ஃபாத்திமத்தை நன்னஃபீஸத் மிஸ்ரியாவாய் மென்மை மீகும் ராபியாவாய் இன்புறவே எமை அமைப்பீர். மன்னான் புகழ் ஃபாத்திமத்தை கண்ணூரங்கும் வேலையிலும் கல்பூரங்கா நபி மகளே கண்ணியமாம் ரிசுக்கு தனை கணக்கென்றி கொடை தருவீர். எங்களினம் சுற்றங்கட்கும் என்னுடைய தோழர்கட்கும் உங்களை போல் எங்கும் உண்டோ உதவி உபகாரம் உள்ளோர் நன்கொடையாயமுடைய நாட்டப்படியே இஹ்சான் முன்கை பொருள் தந்து மிடிதீரும் நாயகியே வெற்றி பெற செய்திடுவீர். வேண்டும் உபகாரம் செய்வீர். முத்திக்கருளே புரிவீர். முஹம்மதுர் ரசூல் மகாவில் எத்தவத்தினோர்களுக்கும் ஏற்றமுள்ள சர்க்குருவாய் பத்தி பிடித்தேனம்மா ஃபாத்திமத்து நாயகியே பேரு தர வேணும் அம்மா பேணி பிழை போக்கும் அம்மா மாறாயன் தந்தமது மனக்கவலை தீரும் அம்மா பாரும் அம்மா இவ்வேளை பகருமொழி கேளும் அம்மா தாரும் அம்மா உங்கள் வதம் பையான் புகழ் ஃபாத்திமத்தே மரியாதை இல்லாத மனுக்கள் இழிவாக எம்மை பரியாசமே புரிந்து பழித்து பலவாறு உரைத்து சிறியாமற் காத்து இந்த ஜகத்திற் சகலோர்க்கும் முன்னே சரியாய் இருக்கவருள் சித்தி நிஸ்வான் ஃபாத்திமத்து காத்தம்மன் நபிதமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைன்கும் ஃபாத்திமா அலி அவர்க்கும் படைத்தோன் ரஹ்மத்துண்டாம் ஹாதிமுதுமானியமக்கும் ஹைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ள லிகா ஜன்னத்தருள் யா அர்ஹமர் ராஹிமீனே மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா கைரில் கல்கி குல்லிஹிம் நவ்வீர் இலாஹ ஸமா அல்-ஃபர்ரி கமா நவ்வத கல்பி மா மின் நாஸி வஸாலி Ya Rabbi salli wa sallim ala khairin nabi kullali wa sahbi wa mujaddis al-ghazali Ya Rabbi ya'ti lana ilman wa fahman kama a'taita ya Rabbana li shaykh al-ghazali Ya Rabbi salli wa sallim ala Nabi walali wasahbi wa wujudi samazai Ya Rabbi yassir lana khairal umuri kama
وسرت يا ربنا للهادي والزاري يا ربي صل وسلم على خير النبي والآل وصحبه وحجة الإسلام والزاري يا ربي بلغ لنا كل المراد كما بلغت يا ربنا مقصود والزالي يا ربي صل وسلم على خير النبي والآل وصحبه وحجة الإسلام والزالي يا ربي اكبر دعاء يا مجيب كما قبلت يا ربنا لله والزالي يا ربي صل وسلم على خير النبي والآل وصحبه وحجة الإسلام والزالي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا وهاب يا تواب سبحان المؤمنين صل سلم على شفيع المذنبين والله مولانا إمام فوز العالم يهدي وعلمنا به يا عليم المهدي يا وهاب يا تواب سبحان المؤمنين صل سلم على شفيع المذنبين والله مولانا إمام فوز العالم يهدي وعلمنا به يا عليم المهدي يا وهاب يا تواب سبحان المؤمنين صل سلم على شفيع المذنبين والله مولانا إمام فوز العالم يهدي وعلمنا به يا عليم المهدي رحمتك يا رحمن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته يا أصحاب الوقت تعيلوا بحكم نيابة சங்கைக்குரிய பெரியார்களே, ரமலான் ஷரீப் நம்மை விட்டு அதிகமாக விடைபெற்று சென்று விட்ட நிலையில் ஏதோ ஒரு சில தினங்கள், ஏதோ 2-3 தினங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டுதான் எங்களுக்கு தந்ததெல்லாம் தந்தான். நீ தர இருக்கிறதும் அவர்களுக்கு கொண்டுதான். எங்களுக்கு கிடைத்த தீன் துனியா ஆகிரத்துடைய சகல நியமத்துக்களுக்கும் காரணம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு தான் நமக்கு கிடைச்சிது. லைலத்துல் கத்ருடைய இரவும் நம்ம 1000 மாதங்களை விட மகா உன்னதமான அந்த லைலத்துல் கத்ருடைய இரவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கியத்தை கொண்டு தான் நமக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லை, முந்தின வேதம் நாயஞ்சோரா முந்தின வேதங்களிலெல்லாம் தௌரத் மூசா நபியுடைய கவுமுகளை அழைக்கின்ற நேரத்தில் ஐயுல் மசாக்கீன், ஏ பிச்சைக்காரர்களே, பிச்சைக்காரர்களே தான் அல்லாஹ் அவங்கள கூட்டான். கையில் ஒன்றும் இல்லாம பிச்சைக்காரர்களே என்று தான் கூப்பிட்டான். அது மட்டும் இல்லை, ஏபுனுத்தீன் மண்ணாங்கட்டிகளான்னு தான் கூப்பிட்டான். எப்படி
மண்ணாங்கட்டிகள்னா களிமங்கட்டி. எதுலேயும் வந்தா ஆதாளி சில இதில் பிடிச்சான் களிமங்கட்டியில மண்ணன்னு தான் கூப்பிட்டான். இப்படித்தான் இருக்குது தௌராத்து. யாரு அவன் யகூதிகள் இடுப்புகள், அப்படி இடுப்புகளை கூப்பிட்டதா பிச்சைக்காரர்களை மண்ணாங்கட்டிகள்னு தான் கூப்பிட்டான். அதை போல எவ்வளோ நியமம் எங்களை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்றான்? எங்களை கூப்பிடக்குள்ள யாய் உள்ளதின் ஆமனும் ஈமான் கொண்ட சீதைகளை ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்றோம். யாய் உள்ளதின ஆமனும். சரியா? எங்களோட இருக்க மற்றவங்களை பற்றி கூப்பிட்றதுல யாயுஹன்னாஸ் மனிதர்களேன்னு கூப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, யா பனி ஆதமுடைய அருமை மக்களே. என்ன இது யாரை கொண்டு கிடைச்சது? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவங்களை கொண்டு நியாமத் அவளை சங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த உம்மத்தை யா யுன்னாஸ், என் மனித மனிதர்களே, யா பனி ஆதமுடைய அருமை மக்களே சொன்னான். யார் யார் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை ஏற்றுக்கொண்டார்களோ யாயுல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டு சீதேவிகளேன்னு கூப்பிட்றோம். சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ நாம் இங்கே தொழுதோம், இந்த இடத்துல தொழுதோம். அதை போல் நம்ம சகோதரர் எத்தனை பேர் மாறிப்போ வீட்டிலே தொழுவிப்பீங்க. ஏன்னா நம்மளோட ஆஃபீஸில் தொழுகிறோம், அந்தந்த இடங்களில் எங்கேயாவது கூட்டாளி வீட்டுக்கு போகிறோம், வாங்க சார் மச்சான் தொழுவிடுமா, அங்கே முசல்லா போகிறோம். எந்த இடத்துல முசல்லா போட்டாலும் முசல்லா போட்ட சரி அது பள்ளிவாசலாக மாறிடுது. நம்ம எந்த இடத்துல அது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், என்ன பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலும் காடா கரையா போட்டு வரோம் போயிட்டுக்கிறோம். பார்த்தா நான் அசர் தொழுவில் சூரியன் அடைஞ்சிடும் போல இன்னும் 10-15 நிமிஷத்தில் மச்சான் இங்கே தொழிலுமா, சரி ஓரமாக போகிறேன், கடற்கரை ஓரமாக ஹோட்டலில் முசல்லாவை போட்டோம், காரை நிறுத்திட்டு முசல்லாவை போட்டு என்ன கதாவாயிரம் முசல்லாவை போட்டோம்னா அது மஸ்ஜித் ஆகுது. இப்படி இல்லை முந்தின கவுமுகளுக்கு. யகூதிகள் நஸ்ரானிகள் எங்கே போகணும்? ஆண்டவனை வணங்கண்டா அவனுடைய அந்த ஆலயத்துக்கு தான் போகணும். இன்னைக்கு பார்க்குறோம்ல, ஞாயிற்றுக்கிழமையில் போகிறாங்க கிறிஸ்துவர்கள் எங்கே போகிறா? சர்ச்சுக்கு போய்தான் கும்பிடணும், அங்கே போய் தான் கும்பிடணும். அதை போல் அவனும் அவனுடைய இடத்துக்கு போகணும், இந்த ஆலயத்துக்கு தான் போகணும். போனால் தான் அவனுடைய வணக்க வழிபாடுகள் ஒத்துக்கொள்ளப்படும். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கொண்டு அப்படில எனி வயர் எனி வெயில் எனி டைம் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல தொழுவணும்னு நான் முசல்லா போட்டுட்டியா அந்த இடமே மஸ்ஜிதா மாறிடும். அது மட்டும் இல்லை, இப்போ நாம் நோம்பு பிடிக்கிறோம், ரமதான் சரி ஒரு மாதம்தான் நமக்கு நோம்பு. இன்னும் யகூதிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஆட்களுக்கு அப்படி இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஒரு நாள் நோம்பு, மறுநாள் என்ன சும்மா வைக்கலாம் திங்கலாம், அடுத்த நாள் நோம்பு. 6 மாதம் நோம்பு. நமக்கு எப்படி 1 மாதம்தான் நோம்பு, அவளுக்கு 6 மாதம் நோம்பு. அவனுக்கு ஜக்காத் எப்படி? என்ன 1 கோடி வச்சிருந்தா 25 லட்சத்தை கொண்டு போய் கொடுக்கணும், கொடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் வாங்கணும் இல்லை, அது அவங்கள்ட்ட கொண்டு தலைவர்கிட்ட கொண்டு கொடுப்பா, கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிடுவாங்க. என்னது பற்ற வச்சு எரிச்சிடணும் என்று சொல்லி அவங்கள போல் எங்களை போல் என்ன மிஸ்கிங்களுக்கு கொடுக்க மற்றவங்க திங்கலாம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து போட்டு நாலில் ஒன்று கொடுக்கணும். சரியா? நாங்கள் எத்தனையில் ஒன்று கொடுக்கணும்? 40 ஒன்று தான் நாங்கள் கொடுக்கணும். சரியா? சரி சரி. இப்போ இந்த கார் போட்டு தீக்க வைங்கன்னா புது கார் போட்டு அப்போல்லாம் புதுசாக நம்ம கொடுத்திக்கிறோம். சரி, ஏதோ பை ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன பிள்ளை யூரின் பாஸ் பண்ணி ஒரு டாய்லெட் என்னமோ பட்டமா இருக்கின்றான், டக்குன்னு எடுத்து இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல அப்படி பிடிச்சி கழுவிட்டா போதும், நினைச்சா அந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவிட்டா போயிடும். இந்த கார் போட்லையும் சரி, இந்த பிள்ளை சட்டியோட உட்காந்துட்டுமா யூரின் இருந்தால் அப்படி பாருங்கள், சரி உட்காந்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அப்படி காய போட்டால் போதும். அவங்களுக்கு அப்படி இல்லை, கத்திரிக்கோலை கொண்டு வந்துடணும். கத்திரிக்கோலை கொண்டு வந்து எந்த இடத்துலாம் பிடிக்குது அந்த இடத்த அப்படியே நறுக்கி விட்டுணும். அந்த கார்பெட்டில் போட்டால் நஜீஸ் வெட்டி வெளியே போட்டுடணும். கழுவுனா கிடையாது, எங்களுக்கு கழுவுனா துப்புறோம், கழுவுறதுலையும் சொல்கிறா. இந்த இடத்துல ஒரு கூட டாய்லெட்டுக்கு இருந்துட்டு அதில் என்ன போட்டு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குன்னீங்களா கழுவுறோம், கழுவுனா வெள்ளைக்கு இருந்த மஞ்சள் போக மாட்டேன்.
கலரு போனாலும் சரி அல்லது வாடை போனாலும் சரி எய்தரா என்ன கலர் போயிட்டு ஆனால் கொஞ்சம் தண்ணி தரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் இருக்கு வாடை, அப்பமா துப்புரவுத்தான். என்ன கலர் போயிட்டு வாடை, ஆனால் மஞ்சள் கலர் போக மாட்டேங்குது. என்ன வெள்ளையாச்சு கழுவி பார்த்தான், கடையில் மாந்து பார்க்குற வாடகை கீழே ஒன்றும் இல்லை வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, எப்படி நான் கொடுத்தேன் ரொம்ப லேசாக கொடுத்தான். இதெல்லாம் யார அதான் சொல்ற அருமநாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு? அமல்களை குறைக்கிறதுக்கு தான் வந்தா. நம்ம அடையணும்னு நினைக்கிற மாதிரி கூட குறைய போட்டுக்கிட்டு இருக்கிற அமல்களை என்னது 6 மாசத்து நோம்பா 1 மாசமா குறைத்தா விளைஞ்சா 6 மாசத்து அவனை 50 வகுத்து சொல்லணும். பனி இஸ்ராயீல் அதை மறந்துட்டேன் முக்கியமா. 50 வகுத்து சொல்லணும். ஆமா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேராஜில் போய் சொல்லி வந்தோன்னே 50 வகுத்துன்னு வந்துடுறேன். இன்னும் இல்லை உங்க உமத்தா, நான் இவங்களோட மக்கடிச்சிக்கிறேன், உங்களோட ஜமானா திறம்பத்தாது அவங்களாம் மாட்டிட்டான், குறைங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டு 5 வகுத்தாச்சா. இதுவும் சரி வராது, போங்க. நம்மள எத்தனை பேர் ஜும்மாக்கு மட்டும் இருக்கா, ஜும்மாக்கு மட்டும் சொல்றவன் இருக்கான். என்ன சில பேர் 17 ரெக்கார்ட் தான், 17 ரெக்கார்ட் தான். ஆனால் 4 வகுத்து 4 அது என்ன 4 வகுத்து? சியாக்காரனா அவனுக்கு 3 வகுத்து, சியாக்காரன் கொஞ்சம் 4 வகுத்து. என்ன சுபுக்கு எழும்புறது கொஞ்சம் அப்படி, ஆனால் முடிச்சோட தோண வேண்டியதானே. தூக்குது தொகரோட தான் தக்பீர் கேட்டுட்டு பள்ளியாசல இருந்தாலும் சும்மா வேணாலும் கம் காட்ட முடியுது, இதை தவிர தூக்கம் வரணும். ஏன்னா இன்னைக்கு சுப முன்னாடி வச்சாச்சு. இமாமுல்லாதான் அப்போ ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவளுடைய மதப்படி இது 2 பாவமா போயிடும். எப்படி முதல் பாவங்க நீ சுபத்துலேயே கலாவாக்கிட்டா சரியா? ஏன் கையை தூக்கிட்டு தான் ஓதணுமா? கையை தூக்காம சுருக்கமா ஓதலாம. ஏன்னா அசல்லையா தவப்பி சல்லல்லாஹு தஆலா முடிஞ்சு போச்சு. அதை சல்லல்லாஹு தஆலா சலவாத் சொல்லி அப்படியே சொல்லி சல்லல்லாஹு தஆலா போனாலும் போவோம். கம்கார முடி தெரிஞ்சுக்கிட்டு சுபு எங்க ஜும்மால இவர் இன்னைக்கு சுபு கதா வாங்கிட்டாரான். அவர் முடிச்ச தூங்கி தான் முடிச்சா எதுக்கு மோத கழுவுனாரு, எதுக்கு டாய்லெட் போறாரு, இருந்துட வேண்டியது தானே. அதோட ஒழிச்சுட்டு வந்து தொழில் வேண்டியது. தூக்கத்தினால ஒரு மனுஷன் தூக்கத்தினால தொழுவ தப்பிட்டா எப்போ தன்னுள்ள வந்து ஒழிச்சுன்னா அந்த நேரத்தில் அதை கதா செய்யறது சுண்ணத்து முறையா சொல்லணும். வாங்க சொல்லி சுண்ணத்து சொல்லிட்டு அதுக்கு காமத்து சொல்லி அப்புறம் பரவ தரணும். மொத்தமாக 4 பேர் கொஞ்சம் ராத்திரி கொஞ்சம் லேட்டாக போயிட்டா ஏர்போர்ட்டு போனால் அங்கே போனால் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தால் படுத்தான். எல்லாத்துக்குமே ஒன்று போலே தூக்கம் எழுத்துட்டுன்றாலும் கூட வச்சா என்ன மணி 8 மணி ஆகிடுச்சா எழுப்புங்க, சரி அது பாய் வாங்க சொல்லுங்க, சுபத்தூள் வாங்க சொல்ல போனேன் சுண்ணத்தூள் தொழுங்க. அதுக்கு பிறகு காமிச்சு ஜமாத்தாவாக கலா செய்யலாம்ங்கிறது நம்முடைய சுண்ணத்தூள் ஜமாத்துடைய என்ன இமாம்களுடைய இது நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு அவங்க இது பண்றாங்க. விளங்குதா? அப்போ இமாமுல்லாவுடைய மதபில் இல்ஹார் மாசியத்தி என்னமோ பை மிஸ்டேக்காக நடந்துட்டான், அதோட அல்லாஹ் மூடி மறைச்சு வச்சுக்கிறானே ஒத்துக்கு தெரியாம. அதுக்கு சுக்குரிச்சுட்டு ஆண்டவனே மறைச்சு வச்சுக்கிறா, மறைச்சது மட்டும் திறமத்தை மன்னிச்சா மட்டும் திறமத்தை அது நன்மையா மாற்றிருப்பான்னு சொல்லி துவா கேட்கணும். அதை விட்டு மச்சான் இப்படி ஆயிடுச்சு மச்சான் பகிரங்கப்படுத்துறது இருக்குத. நீ தந்தலையில மண்ணடி போடுறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அவனுக்கும் திம்ம வந்துடும். அவனுக்கும் கொஞ்சம் சொட்டு பார்ப்போமே இன்னார பார்த்துட்டார வாங்கிட்டாரன்னு சொல்லி பாவத்தை வெளிப்படுத்துவது அது தன்னே ஒரு பாதம் நினைச்சா. அதனால யாருக்காவது சுபத்துல கதா வேணா கையை தூக்கிட்டு குழுந்து வை சாப்பியாக்கள் இமாமலாம் மதவை பேணி சொல்கிற மாதிரி கை சும்மா கீழே போட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட வேண்டியதுதான் நினைச்சா. சரி, அப்போ இது இப்படி இதெல்லாம் இருக்குத எல்லா நியமத்தையும் யாரை கொண்டு கிடைச்சிது? ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கொண்டு தான் கிடைச்சி. 5 வக்கத்து தொழுதான் 50 வக்கத்துல கூலி. சரியா? நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறா, ஒருவர் ரமலான் ஷரீஃப் முபாரக் நோம்பு பிடிச்சான். அது 29 நோம்பாவும் இருக்கும், 30 நோம்பாவும் பரவாயில்ல. அது தொடர்ந்து சவ்வால் வருது 6 நோம்பு.
பிடிச்சான். அதில் பெருநாள் கழிச்சு அடுத்த 6 நோம்பு பிடிச்சா சாயமுத்தாக காலமெல்லாம் நோன்பு பிடித்தவர்னு அவருக்கு எழுதப்படும். வருடம் அடங்கணும் நோன்பு பிடித்தவர். தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் சின்னத்துக்கு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நாவட்டியும் சவாலில் பிடிக்கலாம். சரி அப்படித்தான் ஊரில் ஏதோ பிடிக்கிறோம், பின்னுக்கு கொஞ்சம் நாவட்டியும் அடுத்த மாதம் எப்போ பிடிக்கும் ஒரு 6 சின்னது பிடிச்சோன்னு வச்சணும். எப்படி போயிடுது? 1 மாதம் நோம்பு பிடிச்சதுக்கு 10 மாதம் நோம்பு பிடிச்ச சவாப். சரியா? ஒரு மாதம் பிடிச்சதுக்கு அது 29 நாளாக இருந்தாலும் சரி தான், 30 நாளாக தான் இருக்கணும்னு இல்லை. 1 மாதத்துக்கு 10 மாதம், 6 நாளுக்கு 60 நாள். வருஷம் லூனார் கணக்குப்படி 355 நாள். விளங்கிச்சா? சந்திரன் கணக்குப்படி 355 நாள். அப்போ வருஷம் 360 நாள் நோம்பு பிடிச்சதா இவனுக்கு கிடைச்சிருது. இதெல்லாம் அருமனாயும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கொண்டு எங்களுக்கு கிடைச்ச நியாமத்து தான். நியாமத்துல அவ்வளோமா வலுப்பமான நியாமத்து யாரு? ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் உதுகுரு நியாமத்துல்லாஹி இருக்கு, உங்களுக்கு தந்த நியாமத்தை நினைச்சு பாருங்கிறான். அதே போல முந்தின ஆட்களையும் சொல்லிட்டே இருந்தான், நமக்கு சேர்ந்த நியாமத்துக்கெல்லாம் நினைச்சு போகலாம். அந்த நியாமத்துக்கெல்லாம் மேலான நியாமத்து யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உத்து நியாமத்தல்லாஹி லா துஸுஹா. அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க என்ன ஆரம்பிச்சா எண்ணி முடிக்க முடியாதுன்னு குர்ஆன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய நியாமத்தை என்ன ஆரம்பிச்சா என்ன தந்தானா இந்த உத்து நியாமத்தல்லாஹி லா துஸுஹா. நீங்க அது ஒரு காலத்துலயும் இத்தனை தான் முடிச்சிட இயலாது, அன்லிமிட்டடா இருக்குது. ஏன்னா இன்ஃபினிட்டிவா உங்க அந்த எண்ணிக்கைக்கு உங்க மேல நியமத்து சொரிஞ்சிருக்கிறாங்கிறான். இப்போ உள்ள மடையனுவா தப்லீக் ஜமாத்துக்காரன்னு சொல்றான், தவுக்காரங்கிறான், ஜமாத்தி என்னமோ இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்கு மறுநாள் 72 வகையான கூட்டம் இருக்கிறார். அது யாரை எண்ணி பார்க்க ஆரம்பிக்குது? ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹிக்கு உள்ள நியமத்தையே எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அற்பர்களாகிய நீசர்களாகிய எங்களை பார்த்து சொல்றான், உங்க மேல சொரிஞ்சுள்ள நியமத்துக்களே எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்றான். இந்த உத்து நியமத்துல்லாஹி லா துஸா. இந்த முட்டாள்கள் என்ன செய்யறானுவா? ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமத்துல் அஸ்மா அவர்கள் மேல அல்லாஹ் செய்திருக்கிறான அந்த நியமத்தையே லிமிட் பண்ண பார்க்கறான். அவளுக்கு இப்படித்தான் இவ்வளவுதான். எப்படி நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு இவனுக்கு தெரியும். எப்படி என்ன? இப்போ ஒரு ஆள் கேட்குற வாயிது பாய்க்கு என்னெல்லாம் தெரியும்? உருது பேச. ஆமா, உருது பேச கொஞ்சம் ஹிந்தி பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா, சமஸ்கிருதம் பேசுவாளா, அது பேசுவாளா, இது என்னமோ பேசுவாளா, சிங்களம். எனக்கு ஒன்று நினைச்சுவான், இல்லை எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஆனால் உருது தாய் பாஷா பேசிக்கிறா, அவளோட மேம பாஷா பேசுகிறா, சிங்களம் இங்கே வந்தாலும் நீங்கள் சொல்ல சமஸ்கிருதத்தை நம்ம நினைச்சுவான் எனக்கு தெரியாது. ஒரு வாய்ஸ் பாக்கி ஜெர்மன் தெரியுமா? ஜெர்மன் தெரியல, நீ ஒருவர் தெரியல. ஏன்னா அவர் அங்கே போய்க்கிறாரு, தெரியலன்னு தானே சொல்லுவான். திட்டமா தெரியாதுன்னு சொல்றான் தானே. வாயுது பாயன் நான் ரொம்ப அறிஞ்சுதான் இருந்ததுன்னு திட்டமா சொல்லணும். சரியா? அவருக்கு ஜெர்மன் தெரியாது, ஜப்பானீஸ் தெரியாதுண்டா அவரை நான் ரொம்ப பழகிக்கணும். சரியா? அல்லது அவர் வாயினால எனக்கு ஜெர்மனு ஜப்பானீஸ் எனக்கு தெரியாது இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு அந்த பாஷைன்னு சொன்னா பரவாயில்ல. இவர் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெரியாது அது தெரியாதுன்னா இவருக்கு தெரிஞ்சுக்குது. எப்படி இவர மூலம் அவளையே உள்ளுக்கு தூக்கி வச்சுட்டாரு. எப்படி அவளையே தூக்கி உள்ளுக்கு வச்சுட்டானோ. அதனால சொல்றேன், நெல்லு பொல்லு ஹஸ்குன்னு சொல்ற இல்லையா, சீடு ஹஸ்கு. நெல்லுண்டா உள்ளுக்கு என்ன இருக்கணும்? அரிசி இருக்கணும். உள்ளுக்கு அரிசி இல்லாம அந்த இது மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு பொல்லு, சண்டி சாவி. தமிழ்ல மணிமா சாவி, நெல் மணி சாவிமா. சரியா? அப்ப இஸ்லாத்துக்கு லாஹிரு பாத்தின் ரெண்டு இருக்கு, வெளிரங்கம் அந்த ரங்கம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஜம்மு பண்ணி நடந்தா தான் இஸ்லாம். அப்படி இல்லாம வெளித்தோற்றம் மட்டும் இருக்குது, உள்ளுக்கு அகத்தோட்டத்துல இல்லைன்னு சொன்னா, உள்ளுக்கு மணி இல்லைன்னு சொன்னா, அத நீங்க நெல்லுன்னு சொல்லாம பொல்லுன்னு சொல்றது போல, ஹஸ்குன்னு சொல்றது போல என்ன இவனுக்கு
இவனும் மோமின் இல்லை. ஆனால் மோமின் இல்லை தோட்டத்தை பார்த்தா தாடி ஜுப்பா அரபு பேர் அந்த நடைகள்லாம் இருக்குது. இதை பார்த்த உடனே நாம் மறந்துடக்கூடாது. உள்ளுக்கு இருந்தால் தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்கலாம், தங்கச்சி மாதிரி பார்க்குறோம், வீட்டுக்கு போய் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுக்குறோம், வீவா பாட்டில் வாங்கி கொடுக்குறோம். அது முடிஞ்சோன்னு தூக்கி வேஸ்ட் பாக்ஸில் எரியாமல் அதை வச்சுட்டு சீனியை போட்டு வச்சுக்கிறாங்க, உப்பு போட்டு மசாலா தூள் போட்டு வைக்கிறாங்க. அது நெஞ்சில் என்னைக்கும் ஹார்லிக்ஸ் எழுதிக்காது, எங்கேயோ பண்ணிக்கும், மூடிலையும் தொப்பிலையும் ஹார்லிக்ஸ். அதுபோல் வீவா எழுதிக்கும், நெஞ்சில் இருக்கும். உள்ளுக்கு வீவா இல்லை, உள்ளுக்கு என்ன கொச்சிக்காய் இருக்குது, மசாலா இருக்குது, கசகசா வச்சுக்குது. அதை போல் தாடி ஜுப்பா பேர் அரபு கரபு எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு என்ன இல்லை, முறையான ஈமான் இல்லை. என்ன ஈமான் வச்சுக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் கான முஹம்மது ரசூலுல்லாஹ், தேர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ், முஹம்மது வாஸ் தி ப்ராஃபட் ஆஃப் அல்லாஹ். நபியாக இருந்தார்கள்ங்கிறான், இருக்கிறார்கள்ங்கிறது இல்லை, மௌத்தா போய்த்துட்டாருங்கிறான். அப்போ மௌத்துன்னா என்ன ஹயாத்துன்னா என்னன்னு தெரியல. ஆகவே அறிவு பள்ளத்தில் வரணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எதுக்கு? மரணத்தை வென்று வாழுங்கள், மௌத்தை வென்று வாழுங்கள் சொல்லத்தான் வந்தாங்க. அதுபடி நடத்தி காட்டினாங்க. அவளுடைய மாணவ மணிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த மாதிரி சொல்றான். அல்லாஹ்வுடைய ஹல்குகளில் 3வது கேட்டகரி உள்ள ஹல்கை பார்த்து சொல்றான். 3வது போலீஸுன்னு எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. ஒரு ஆள் போலீஸுக்காரர், இன்னொரு ஆள் ஹெட் கான்ஸ்டபிள், 10 போலீஸாருக்கு ஒரு ஆள் ஹெட்டாக இருப்பார். இன்னொரு ஆள் கேட்டகரி மாதிரி என்னது இன்ஸ்பெக்டரா, சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேலே டிஹெச், அதுக்கு மேலே ஒன்று அமைப்பு இருக்க. அது போல் அல்லாஹ்வுடைய ஹல்குகளில் அவன் பிரிச்சுக்கிறான். நபியீன சித்திகீன சுஹதாயி சாலிஹீன் 4 பிரிச்சுட்டான். 4 வகையான நபிமார்கள். அவங்க ஆசிரியர் பெருந்தகைகள். சரியா? அவங்கள விட்டுட்டா மற்றது மாணவ மணிகள் 3: சித்திக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இன்னைக்கு வச்சிருமா ஒலிம்பிக்கா இருக்கட்டும், சரியா, இன்டர்நேஷனல் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், என்ன வென்றாரு? வெண்கலம் வென்றார், பிராஸ், சில்வர், கோல்டு, என்ன தங்கப்பதக்கம் வென்றார், தங்கப்பதக்கம், சில்வர் வென்றார். 3 வச்சுக்குது. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். சரியா? சரி. இப்போ யூண்ட அமைப்புக்கு 4 வச்சு பேசுவோமே. 4ல் தேர்டு, 4வதுல இருக்கிறதுல ஒன்று பிளாட்டினம்னு வச்சுக்கணும். நபிமார்களுக்கு பிளாட்டினம், சித்திகளுக்கு கோல்டு, சுகதாக்களுக்கு சில்வர், சாலியங்களுக்கு பிராஸ் மெடல், வெண்கல பதக்கம் வச்சுக்கணும். ஆக சில்வர் கப்பை வாங்கினவர்கள், சில்வர் மெடலை வாங்கினவர்களை பார்த்து சொல்றான், அவங்கள செத்து போனவன்னு நீங்க கதைக்காதீங்க. சில்வர் மெடல் யாரு? சுகதாக்கள். நபியின முதல்ல நபியின, சித்திகீன, சுகதாக்கள். தேர்டு இது பிளாட்டினம், நபிமகள் பிளாட்டினம், சித்திகள் கோல்டு, சில்வர். 3வது கேட்டகரியில் உள்ள 3வது கேட்டகரியில் உள்ள ஸ்டேஜில் உள்ளவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாதாக்களை பார்த்து வலா தகுலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வோட பாதையில் வெட்டப்பட்டார்களே அவங்கள பார்த்து நீங்கள் மௌத்தா போனவங்களை கதைக்க வேண்டாம், அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க, நீங்கள் அறிய மாட்டேன்னு சொன்னோம். சரி, கதைக்கிறது நான் மனசில் நிற்கிறேன், ஆள் போய்த்துட்டாரு, அவர் மௌத்தா போன போகிற நம்ம பெரும்பாடு மனசில் ரமதானுக்கு தான் தருவார், என்ன செய்ய, அவர் மௌத்தா போய்த்துட்டார், அவர் சகிதாகிக்கிறார், அவர் மௌத்தா போய்த்துட்டாரு, இப்போ நம்ம பாடு அப்படிதான் இன்னும் மனசுல நினைச்சிடாதீங்க. வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத்தா பல் அஹ்யா இன்த ரப்பிக்கும் யுர்ஸூன். அல்லாஹ்வோட பாதையில வெட்டப்பட்ட நாதாக்களை பார்த்து மௌத்தா போனவர்கள் மனதினாலும் எண்ணாதீர்கள், ஹயாத்தா இருக்கிறாங்க. இந்த ரப்போடுக்கு ஹயாத்தா இருக்கு, யுர்ஸுக்கும் ரிசுக்கும் நடக்குது, அவளுக்கு வேலை தப்பாம ரிசுக்கும் நடக்குது என்று சொல்றான். ஆக சில்வர் மெடல் வாங்கினார், சில்வர் கப்பை வாங்கினார், சில்வர் சீடை வாங்கினாளுக்கு மூத்தா போனவன்னு கதைக்கிறது ஹராம், மனசுல எண்ணுறது ஹராம்.
அப்படிக்குள்ள கோல்டு மெடல் ஆளை பத்தி பேசலாமா? இப்ப வீணா போன பயில்கள், மார்க்க அறிவு கொஞ்சம் இல்லாத முட்டாள்கள், அறிவியலுகள், அல்லாவுடைய படைப்புகளிலே கேடு கட்டவர். என்ன சொல்றான்? நபிமார்களுக்கு போயிட்டான் பிளாட்டினத்துக்கு மட்டும் இல்ல, அந்த டீமுக்கே கேப்டனா இருக்கிறா இல்லையா, அவ கையில தானே எனக்கு ஷீல்டு கொடுக்க போறோம். எல்லாத்துக்கும் என்ன கொடுக்க போறோம்? கப். அந்த பெரிய ஆள்கிட்ட தான் அந்த ஷீல்ட், எப்படி யூனிவர்சல் ஷீல்ட், இந்த தரவை நீங்க தான் சொல்லி அந்த கொஞ்சம் ஃபுட்பாலா அதை இதை கொடுப்பாங்களா ஷீல்டு ஹோல்டரை பார்த்தா என்ன சொல்றான்? செய்யுதில் அன்பியாயி ஒரு முர்சலின், அவங்கள பார்த்தே சொல்லிதான் அவர் தான் மௌத்தா பிடித்துட்டாரு. அவருக்கு இப்ப என்ன சொன்னா, அங்கேயா மௌத்து, இந்த ஈரமணி இவன்ட்டு தான் ஈமான் மௌத்தா போச்சு, இஸ்லாம் மௌத்தா போச்சு, எஹ்சான் மௌத்தா போச்சு. தோற்றத்தினால முஸ்லீமா இருக்கிறான், புற தோற்றம் அகத்தோற்றத்தினால முஸ்லீம் இல்லை. எனவே இவன் தான் முனாஃபிக், இவன் தான் முனாஃபிக்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன் வச்சுக்கணும்? நமக்கு கிடைச்சதெல்லாம் கிடைச்சது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கொண்டுதான் கிடைச்சது. இனி கிடைக்க போறதும் அவளை கொண்டுதான் கிடைக்கும். இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய. நேற்று மௌலவி சொன்னா, சாதியத்துறையோட மௌலவி வந்தால ஃபாரூக் மக்கி மௌலவி சொன்னால, யாரோ பெரிய மனுஷன் சொல்லி அப்படிதான் சாதிமா நாயகத்தை கொண்டு கேட்டாங்க. அவர் இருக்கு அப்படிதான் சாதிமா நாயகத்துறையா அவங்களுடைய முரீதிகள், அவங்கள்ட்ட கையில் பையத்தை எடுத்தவங்கல அப்துல்லாஹில் சைத் பின்னு சொல்லி, அப்துல்லாஹில் சைத் பி அவ ஒவ்வொரு நாளும் குத்துபியா செய்வா. குத்துபியான்னு என்னது? ரலி அல்லா அவசரம் ரலி அல்லான் அப்படின்னா ரலி அல்லான் அபுலசன் ரலி அல்லான் சாதி ரலி அல்லான் அப்படிதான் ரலி அல்லான் சார் அவள் பேரை தருதி ரலி அல்லான் அப்படிதான் சாதி சொல்லி நாய் செல்லாச்சு மேல சில செலவாத்துகளை ஓதி ஹாஜத்து கேட்டால் உடனே கிடைக்கிது. இப்படி இருந்துச்சு. ஒரு நாள் நாய் செல்வதால் சத்தம் நாமளை பார்க்குறான். பார்த்தவொடனே இவளுக்கு யோசனை, நம்ம சேகனா ஓதுனா அவ மேலே ரலி அல்லா சொல்லி கேட்குறோம். சொல்லி கிடைக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கேட்கலையே என்ன, அதனால குத்தங்கிற அவளுக்கு மரியாதைக்கு பள்ளம் குறைச்சிருந்து ஒன்று இல்லையே. நீ மனசுல கொஞ்சம் என்ன சைத்தான் போயிட்டு விசுவாசம் போடுவான்ல, நீ என்ன இவரை வச்சு ஒரு ஜாக வச்சு கேட்டுட்டிக்கிறா, அவ்வளோ வச்சு கேட்காமன்னு சொல்லி எப்படி இவரை தட்டுறதுக்கு என்ன சொல்லி போகலாம். அது போல ஒரு விசுவாசி மாதிரி மனசில் வந்ததுனால போய் கேட்டா, நாயமே நான் இரவெல்லாம் என்னுடைய சேகனா ஓதுனா அவங்க மேலே தருதி கல்வி எவ்வளோன்னு சொல்லிட்டு வாய்த்து வர, அவங்க மேலே சில செலவாத்துக்களை வாய்த்து ஹாஜத்துக்காரன் உடனே கொண்டு கிடைக்கிது. நாயமே நான் தங்களை கொண்டு கேட்கலையே, இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லையே கேட்குறா. ஒன்று நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றா, தந்தையாகிறவர் என்ன, தந்தையாகிறவர் மரம் இந்த விழுது ஆலமரம், பிள்ளையாகிறவர் விழுது, தந்தையாகிறவர் படவை, பிள்ளையாகிறவர் அதில் ஒரு சிம்பு, ஒரு இது விளைஞ்சா அதில் ஒரு இது சொல்லிவிட்டு, யார் பிள்ளையை கொண்டு உதவி தேடினாரோ அவர் தந்தையை கொண்டுதான் உதவி தேடினார். யார் பிள்ளையை கொண்டு உதவி தேடினாரோ அவர் தந்தையை கொண்டுதான் உதவி தேடினார். அபுல் ஹசனார் வெளிரங்கத்திலும் அந்த ரங்கத்திலும் என்னுடைய பிள்ளை. யார் அபுல் ஹசனாரை கொண்டு உதவி தேடினாரோ அவர் ஹக்கீகத்தில் என்ன கொண்டுதான் உதவி தேடுகிறார் நாய் செல்வதாலும் சொன்னாங்க. தான் அதை போலதான் ஓதுலால் நாய் எல்லாத்தையும் அவளை கொண்டு ஓது நாயமே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் சொல். அது போல ஹாஜா மைனிஸ் நாயமே, ஷாஹ்மியா நாயமே, இஃப்ரி மௌலானா, முபாரக் மௌலானா அப்படின்னு சொல்லி எங்களை சேகமார்களை கொண்டு எங்களுக்கு விளைந்தா இல்லையா உதவி தேடுறது, அவளை கொண்டு உதவி தேடுறதான். மாம்பழத்தை இந்த மாம்பழத்தை இதை அடிச்சு கொடுங்கோ, இன்னும் வியாதிக்கு நல்ல மருந்து சொன்னார். இன்னொரு ஆள் சொல்றாரு, இந்த மாங்கொட்டைகளை பருப்பிக்குமா அதை கொஞ்சம் சுட்டு பூசினால் திண்டா இருக்கு. மாம்பழத்தை கொண்டு நமக்கு உதவி பார்த்தாலும் சரி, அது கொட்டையில உள்ள பருப்பை கொண்டு இருந்தாலும் சரி. அது ஒரு ஆள் சொல்றாரு, மா இலை இருக்கு, மாமரத்து இலை அதை அரைச்சி நல்ல என்ன மறுபடி போல வச்சு கெட்டுனா இந்த இதெல்லாம் எடுத்துருன்னு சொல்றாரு. ஒரு விதம் மாத்தியா எதை கொண்டு எப்படி உதவுனா எல்லா உதவியும் மரத்தை கொண்டு தானே வருது. என்ன ஒரு பிட்டை கொண்டு கிடைக்கிற உதவி அந்த மரத்திலிருந்து அந்த மரத்தை கொண்டு உதவி தேடுறான். அதை போல இன்னும் விளக்குதான் அதான் சொல்ற, பிள்ளைய கொண்டு செய்யற உதவி. நான் நல்ல போனேன் சரி உங்க மகன் தான் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தா, ஏர்போர்ட்டுக்கு வந்தா அங்க வந்தா இங்க வந்தான்னு சொல்லி பாப்பாட்ட போய் சொல்றான், உங்க பிள்ளை இல்லாட்டா நான் ரொம்ப
நீ பண்ணிப்பேன் சொன்னா உமா அப்பாவுக்கு சந்தோஷம் தானே, என்ன என்ன சந்தோஷம் தானே. அப்ப பிள்ளைய கொண்டு கிடைக்கிற உதவி தகப்பனை கொண்டு கிடைக்கிறது இல்லைங்களா. அதை போல இந்த ஆட்களுக்கு சொல்ற இந்த மாதிரி இருக்குது. எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆழங்காண முடியாது என்ன விளைஞ்சா. அவர்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் சரிதான், அவளாலேயே ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆழங்காண முடியாது. அவங்களுடைய மக்காம் என்ன, அவளுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது யார் அறிவான்? அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். என்ன அது அல்லாத யாருடைய மக்காமையும் யாருடைய ஸ்டேட்டஸையும் யாருடைய தரஜாவையும் அல்லாஹு ரசூலுஹு அலம். அல்லாஹு அறிவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவார்கள். ஏன்னா அதுக்கு பள்ளத்துல தான் வருது விளைஞ்சா, அதுக்கு பள்ளத்துல தான் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காமுக்கு கீழே தான் எல்லாம் வருது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மை ரொம்ப விசேஷமானது. இப்போ வச்சுருங்க, இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார்? பின்வெளி மண்டலம் சந்திரனுக்கு தான் போனார். சந்திரனுக்கு போகிறதுக்கு முன்னால் அவருக்கு உடைகள்லாம் எப்படி ஸ்பெஷல் சூட் உடைகள்லாம் போட்டு முதுகில் பெரிய சிலிண்டர் அதுக்கெல்லாம் கேஸ்லாம் ஆக்சிஜன்லாம் கட்டி தான் போனான். ஏன்னா அதுக்குள்ள எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுவான்னு கடந்து அரிசலில் போயிட்டு இருந்தான். போகக்குள்ள நாயகமா இதையும் தூக்கிக்கிடுங்க, இதையும் போட்டுக்கிடுங்கன்னு அவளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சா ஜிப்ரீல் கூட்டு போனாங்க. இந்த பூமியில எப்படி இருந்தாங்க அதை போல நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நாயகமே ஸ்பெஷல் ட்ரெஸ் பண்ணணும். அங்க போக்குல சூரிய முண்டல கடந்து போறோமா இல்லையா, இதெல்லாம் பர்ன் ஆயிரும். அங்க மூச்சு காத்து இல்லையே, மூச்சு திணறும். அதுக்காக கொஞ்சம் இதெல்லாம் மாட்டிக்கங்க கூட்டு போனா இங்க ஈக்கிறாப்புல அங்க ஏழ்வானுங்கன்னு அங்க கூட்டு போறாரு. இதே அது மட்டுமா, இங்க வர மிருவடி கட்டை செருப்போட அரசுக்கு போயிட்டால எப்படி சுகானதான். இங்க ஒரு செருப்பே விடல. அல்லாஹ் தஆலா ஹபீப் மேல உள்ள வகுப்புல செருப்பையும் மறக்கடிச்சுட்டான். காலு கீழே செருப்பு இருக்குங்கிற அங்க கொண்டு போயிட்டா ஐயோ செருப்போட அரிசுக்கு வந்த நேரத்தில் பார்த்தா கால் அப்ப யாரு கொடுத்தான் செருப்பு வருது. கழுத்தை பார்த்தா ஹபீப் செருப்போட வாங்க மரபா மரபா இல்லைன்னா நம்ம அரிசி கொஞ்சம் பெருமை போடும். ஹபீப் வர நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வெயிட் தந்தாங்க அப்படி இப்படின்னு. உங்க கல்புல என்ன தவிர வேற எதுக்குமே வெயிட் கிடையாது. என்னுடைய அரிசா இருந்தாலும் உங்களுடைய செருப்புக்கு கீழே தான். என்ன இடத்துல என்ன விளைஞ்சா என்ன இடத்துல உங்களை தவிர வேற எதுக்குமே வெயிட் கிடையாது. அது என்னுடைய அரிசா இருந்தாலும் உங்களுடைய செருப்புக்கு கீழே தான். அது போல உங்களுடைய கல்புல என்ன தவிர வேற எதுக்குமே என்னுடைய அரிசிக்கு வெயிட் கிடையாது. உங்களுடைய கல்புல முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் வெயிட் சொல்லி அப்படி விட்டான். எப்படி அங்க போனால இவருடைய கிட்டையா எல்லாம் சும்மா நார்மல் ட்ரெஸ்ல போயிட்டு கழிச்சிட்டு வந்தாங்க. நாம ஏத்துக்கிறோம். அப்படி ஏத்தா தான் ஒரு மோமீன் முஸ்லீம் இல்லைன்னா முனாபிக்கு தான் விளைஞ்சு அவனை போட்டு பேசிக்கிட்டு வேற அவன் நெல் இல்லை அவன் பொல்லு. இப்ப நம்ம கதையை பார்ப்போம். அப்ப அங்க போயிட்டு வரக்குள்ள எல்லாம் காத்து தேவைப்பட்டுச்சா, ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சா? இப்ப தண்ணியில கிடக்கிற மீனை தூக்கிட்டோம்னா துடுங்குது. நாம யாமெல்லாம் நீச்சல் தெரியா சின்ன போல ஹவுதுக்குள்ள விழுந்துடும். என்ன பார்த்து என்ன பாடுபடுது என்ன? நாம ஹவுதுக்குள்ள பாஞ்சிட்டா படப்படணும்னு மூச்சு தண்ணி அது தூக்குற வரைக்கும் பெறணும். மீனை தூக்கி பிடிச்சிட்டா அதுக்கு திருத்துருங்க மறுபடியும் உழுக்கு போட்டாதான் அதுக்கு நிம்மதி இல்லையா? அப்ப மனுஷனை காத்த விட்டு தூக்கிட்டு போயிட்டு அங்க போயிடுச்சா ஒண்ணும் இல்லையா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷான் சமதாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை தவிர வேறு எவன் இடத்திலும் சரி எது இடத்திலும் சரி அவளுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலாவை தவிர வேற எவன் இடத்திலும் சரி வேற எது இடத்திலும் சரி அவளுக்கு தேவை கிடையவே கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு எவரா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டி அவர்களை விட்டும் தேவையற்று இருக்க முடியாது. அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் சரிதான், மற்ற ஆட்களா இருந்தாலும் சரி, எந்த முர்சலா இருந்தாலும் அப்பனுக்கு அப்பன ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் சரிதான், மூசா நபியா இருந்தாலும் சரி, ஈசா நபியா இருந்தாலும் இது சொல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் வானவர்களுக்கு எல்லாம் கோனார் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவரா இருந்தாலும் சரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
துயர்ந்து அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களுடைய ரஹமத்தை பெற்றாலே அல்லாஹ்வுக்கு அவருக்கு வேலை இல்லை. அவரும் கதிகளையும் தான் போவார், யாரா இருந்தாலும் சரி. அப்போ ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை தவிர வேற எவர் இடத்துலையும் எதன் இடத்துலையும் எவன் இடத்துலையும் அவளுக்கு ஹாஜத்து கிடையாது. கிளஞ்சா சகலமும் முஹ்தாஜுன் இலைஹி, காத்தா இருக்கட்டும், நிலவா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், சூரியனுக்கெல்லாம் சூரியன் எப்படி பெரிய பெரிய சூரியன், அது இல்லாட்ட நம்ம குருடா போயிடுவோம்னு சொல்றோம். சூரியன் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிழலை ஏற்படுத்த முடிஞ்சுச்சா? எப்படி நாமெல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நிழல் விழுதா? அது போல சஹாபாக்கெல்லாம் நிற்கிறா. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் விழுந்துச்சா? இல்லையே. காரணம் என்ன? சூரியன் நாறு, சூரியன் நெருப்பு, இவங்க நூறு. நூறு மின் நூறில்லா, அல்லாஹ்வுடைய ஜோதி பிரகாசம். அது நாறு, நெருப்பு. அந்த நெருப்பு இந்த நூறுல ஒரு விட்டு தானே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. அது சிராஜன் வஹாஜா, அது விளக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஜன் முனீரா, இதை உணராத முடுமைகள், அறிவு கெட்ட அறிவியல்கள், முட்டாள்கள், தன்மையற்றவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்காம எதோ எப்படியான்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமா கழிச்சுக்கிறார். இந்த முட்டாள்களுக்கு நான் கேட்கிற ஒரு கேள்வி, அவங்க பதில் சொல்லட்டும். சரியான ஹதீஸ்ல இருக்கிற ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அழகான வெள்ளை உடுப்பா உடுத்த ஒரு மனுஷன் வந்தார். எல்லாரும் பார்த்துட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டோட முட்டா வச்சு கேட்டா, என்ன மல் ஈமான், மல் இஸ்லாம், மல் இஹ்சான். ஈமான்டா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி தான். நீ ஒன்றும் சொன்னீங்கள. இஸ்லாம்டா என்ன? சரி, இஹ்சான்டா என்ன கேட்டா. அதுக்கு போய் கியாமத்தினால எப்போ வரும்? கேட்கிறவரோட கேட்க போற ஆள் மிச்சம் தெரிஞ்சவரா என்று பதில் சொல்றான். சரி, அடையாளங்களை சொல்லலுமா? அது போயிட்டு போன உடனே எல்லாம் பாக்குறா, என்னடா இது ஒரு அதிசயமான பிறவியா இருக்கிறாரு, தெரியாத மாதிரி கேட்கிறாரு. சொன்ன உடனே சரிதான், கரெக்டா சொல்லிட்டு அவளையே சரி காட்டுறாரு. சரி, அவளை சரியா சொல்லிட்டு சரியா சொல்ல. அப்ப கேட்ட யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னான். சரியா? இது ஹதீஸ்ல வரக்கூடிய இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை போல என்ன போல திறமான ஒரு மனித சூடத்துல வந்தாங்க. குர்ஆன் சொல்லிட்டு பசரன் ஷபியா. மரியா அலைஹிஸ்ஸலாம் பரட்டிட்டு தனிச்சிருக்க பொம்பள்கிட்ட வரியாப்பா, நீ அல்லாஹ் பயந்தனும் ரஹ்மானா பயந்தனும் போன்னு சத்தம் போட்டால. ஏமா நான் மனுஷன் இல்லம்மா, உன்னோட ரப்புடைய ரசூலே நீ சொன்னாங்கன்னு குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிற. சரி, இப்போ ஒரு கற்பனை பண்ணுங்க. இப்போ என்ன இப்ப சொன்னால ஜிப்ரீல்னு சொல்லி அவர் போயிட்டு இருக்கிறார். இது சில குண்டாஜ் சண்டிஸ் யாரு, அபூ ஜஹல், உத்பா, ஷைபாலாம் பார்த்துட்டே இவர் தாண்டா முகமது சொன்னாரு, ஜிப்ரீல் சொன்னாரு, ஆள் போயிட்டு இருக்கிறாரு. ஆளை பிடிச்சி கிட்டிடும். இவர் தான் சொல்லுவார், அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பிடிச்சி. ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஆளை பிடிச்சி அமுத்தி இப்படி கட்டி ஒரு மரத்துல போட்டு கட்டிட்டான். கெட்டினதோட ஜிப்ரீலோட கொட்டம் தத்துவம் முடிஞ்சிடுச்சா? அவர் மரத்துல கட்டி அவரும் விட்டுட்டார். ஜிப்ரீல் கட்டுறாரு, கருத்து யார் அபூ ஜஹல், உத்பா, ஷைபாலாம் கட்டி சரி, இனிமே பாப்பமா ஜிப்ரீலோட கதையா. என்ன என்னத்துக்காகும்? அடே, அவர் சூரத்துல மனுஷனா இருக்கிறாரு. மனுஷனா சுட்டியும் அவரோட குவத்தை புடுங்கப்படலையே. சிவில் ட்ரெஸ்ல வந்துட்டாரு. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு முக்கியமான கல்யாணம், ஐஜி மாத்தியா வர்றாரு. ஐஜி போலீஸ் பெரிய ஆள் வர்ற நேரத்துல எப்படி வருவாரு? அது ட்ரெஸ்லயே வருவாரு. வந்தாலும் என்னமோ தெரியல, நான் பயப்படுவான். வரக்குள்ள அவர் எங்களை போல சாதாரண கிட்ட அடிச்சு நல்ல டை அடிச்சு விளங்காது. நல்லா அவங்க கூட வர செக்யூரிட்டிக்கு வர போலீஸ் எல்லாமே அப்படித்தான் இருப்பானுவான். எங்கேயோ ஒரு இடத்துல அவரோட அஃபீஷியல் இது விட்டுட்டு நார்மலான ஒரு பென்ஸ் காரில் வர்றாருதான் வருவார். உட்காந்துரி பாப்பா சொல்லா, அது யார் தெரியுமா? அவதான் ஐஜி. இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஏர் மார்ஷல், இவர் தான் நெவி. சொல்றோம்ல, அந்த பட்டெல்லாம் போடாம வருவா. இங்க என்னமோ ஒரு கரைச்சல அங்கேயே திடீராப்படி என்னவாங்க பார்த்தா என்ன பார்த்தோன்னு அவர் என்ன செல்போனை எடுப்பாரு. என்ன அந்த பார்த்தா என்னமோ தெரியல, கொஞ்சம் அன்வான்ட் திங்ஸ் இருக்கு, அப்படி கொஞ்சம் பாருனானே. எஸ் சார், பாஞ்சு போவான். அவரு சிவில் ட்ரெஸ்ல, இந்த உட்புலைங்கள சிவில் ட்ரெஸ்ல வந்தாலும் அவரோட பவர் அதிகாரம் எப்படி? செல்போன் எடுத்து நினைச்சா இந்த நாட்டில் உள்ள எல்லா போலீஸும் எல்லா வயர்லெஸும் இருக்காம இல்லையா? அத போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிவில் ட்ரெஸ்ல வந்தாங்கல்ல, அவளுக்கு கெட்டி போட்டு வச்சதுனால என்னத்துக்கு இருக்கும்? என்ன இளைஞ்சா எவ்வளவு பெரிய கோத்தர் வந்தா. அத போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷ தோற்றத்துல வெளியானாங்க, வாங்கினாங்கிறதுக்கான இந்த 6 அடி மனுஷரா
வச்சுக்கிட்டு இந்த 6 அடி கபருக்குள்ள கிடக்குறான்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவளை 100ங்கிறான், தன்னுடைய 100ன்னு சொல்றான். யார? முஹம்மது ரசூலுல்லாஹி அவளை 100ன்னு சொன்னான். என்ன அப்போ அவள் இன்சானுடைய தோற்றத்துல வெளியானாலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஷேகாக, அவர்களுக்கும் மேல வல்லமை உடையவனாக என்ன அவளுடைய கை விரல் அசைஞ்சால் என்ன எது நடக்கும்? சந்திரனும் பிளந்துரும். விளங்குச்சா? அப்பேர் போட்ட ஆக அல்லாஹ்வுடைய ஹல்குகள்ல எல்லாம் சுப்ரீம் ஹல்க். அதுக்கு மேல ஒரு மலக்கும் கிடையாது, ஒரு இன்சானும் கிடையாது, ஜின்னும் கிடைக்காது. ஆகவே என்னது உச்சம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம சொன்ன அல்லாஹ் தஆலா வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ் வணக்கத்துக்குரிய வஹ்தஹு தனித்தவன், லா ஷரீக லஹ், அவனோட அவன் நல்லா வஸ்துவனை வச்சு பார்க்கலன்னு சொல்றான். இது இறைதன்மை என்று சொல்றதுல அப்படி இருக்குது. இறைதன்மை இலாஹியத், இலாஹியத்துங்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு இறைதன்மைங்கிறத விட்டுட்டு படைப்பினங்கள் கிரியேஷன், அது கிரியேட்டர், கிரியேட்டர் தன்மையில வஹ்தஹு லா ஷரீக லஹு யாருக்கு? அல்லாஹ் தஆலா. கிரியேஷன்ல வஹ்தஹு லா ஷரீக லஹு யாரு? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா? சரி, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிப்போம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சேனா குத்துபுல் அக்பர் உல் ஹசர் அபுல் ஹசன் ஷாதிலி சொன்னோம். அவளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் வாலிபனா இருக்கிற நேரத்தில் பைத்துல் முகத்தஸுக்கு போனேன். ஜியாரத் பள்ளியில் தொழுணுமே, அங்கே போய் அங்கே ராத்திரி ஏத்திக்காக இருந்து படுத்தேன். தர்வீசை மத்தெல்லாம் ஓய்த்து படுக்க தானே ஓய்த்து படுத்தேன். நல்ல ஜாதியான மனம், ரொம்ப அழகான ஒரு மனாங்கண்ணு. பைத்துல் முகத்தஸுடைய அந்த வெட்ட வழி, அந்த கார்டன் இருக்குல்ல, அதில் பார்க்குறேன். பார்த்தா நல்ல சங்கியான ஆட்கள் இருக்கா. பார்த்தா நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களெல்லாம் நிறைஞ்சிருக்கேன். அதொன்று மட்டும் இந்த புல்வெளியில் லான்ல உட்காந்துக்கிறா. யாரு? ஆதமு ஷஃபியுல்லா, நூஹ் நஜியுல்லா, இப்ராஹிம் கலீலுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, எல்லா நாதாக்களும் உட்காந்துக்கிறேன். இன்னும் தெரியல, அங்கே எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்காம இருக்கு. நான் பார்த்து எட்டி நின்று பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா கற்பனைக்கு அடங்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம், சிம்மாசனம் மாணிக்க மரத்தினால் அந்த ஜோதி பிரகாசமான ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து அதில் ஸ்பெஷல் சிம்மாசனம் போடப்படும். பாட்டா இது என்ன சிம்மாசனம் போடுறாங்க என்ன மாதிரி. இப்போ இங்கெல்லாம் கீழே தான் உட்காந்து தரல. கொஞ்ச நேரம் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஒரு கிளாஸ் ரூம்ல பூந்த உடனே மாணவ மணிகள் ஸ்டூடெண்ட்லாம் எழும்பிடுவாங்கல்ல, என்ன ப்ரொஃபஸர் வர்றாங்க, சார் வரக்குள்ள எழும்புவாங்கல்ல, அது போல அவங்க வந்த உடனே எல்லாருமே மரியாதையா எழும்பிட்டாங்க. எழும்பின நாய் செல்லாம் சிரிச்சிருவேன். அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தா உடனே அவங்க உட்கார்ந்தா மற்ற ஆட்கள் மறுபடியும் பள்ளத்திலேயே அந்த தரையிலேயே உட்கார்ந்தா. உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறா, யார சொல்லலாம் தாங்க சொன்னீங்களோ, தாங்க இப்படி சொன்னீங்களா? உலமா உம்மத்தி காம்பியாயி பனி இஸ்ராயில், உலமா உம்மத்தி காம்பியாயி பனி இஸ்ராயில். என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள், உலமாய் ரப்பானினா உலமாக்கள்னா உலமாய் உஹ்ரா ஆகிரத்தை நாடக்கூடிய உலமா, உலமாய் சூ என்று சொல்லி தற்காலத்துல மார்க்கத்தை சீரழிச்சிருக்கிற வீணர்களை சொல்லல, உலமாய் உஹ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த நாதாக்கள் என்ன உலமாய் உம்மத்தி காம்பியாய் பனி இஸ்ராயில். அவ்வளவுதான் நம்ம அந்த நாதாக்களை தான் நம்ம அவுலியாக்கள்னு சொல்றோம். அவுலியாக்கள்னு சொல்றோமே, என்ன ஸ்பெஷல் சப்ஜெக்ட் கொடுக்குறோம். அந்த நாதாக்களை பனி இஸ்ராயீலோட நபிமார்களுக்கு சமம்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆமா சொன்னேன். அப்படி சொன்னேன். எனக்கு மிச்சம் ஆசையா இருக்குது, அப்படி உங்க உம்மத்தில் உள்ள உலமாவை நீ பார்த்தா நான் கூட கொஞ்சம் கதைச்சு பார்க்கணும். ஏன்னா மூசா நபிக்கு 70,000 நபிமார்கள் இருந்தாங்க. தௌராத்துக்கு அவங்களுடைய 70,000 நபிமார்கள். எங்கடா ஆளுக்கு பார்த்தா அதை விட அவங்களுக்கு கொஞ்சம் கதைச்சு பார்த்தா நல்லணும். உடனே இப்படி திரும்பி பார்த்தா அஜாலி இமாம் நாயம் வந்துட்டான். நல்ல பேருக்கு யார சொல்லலான்னு வந்துட்டான். வந்தவொடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டு சில விஷயம் பேசுறேன்னு உடனே கேட்டா அஜாலி இமாம் என்ன அழகா எப்படி ஒரு கேள்வி, ஒண்ணுக்கு 10 விதமா சரியா விளக்கம் கொடுறான். அதுல அபுல் சாலிமா என்ன கேள்வி கேட்டா என்ன விளக்கம் கொடுத்தான்னு இல்லை, அஜாலிமா எவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்குறார்.
இந்த நான் புதுமையை பார்த்தேன். ஜலிமாவுடைய இதை அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சொக்கிட்டா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்படி இருந்துட்டீங்கதே, இருந்துட்டீங்கன்னா நான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய நாதாக்கள். யார்? ஆதம் சபீர் வாப்பாவுக்கு வாப்பா, நூஹ் நஜீவுல்லா, இப்ராஹிம் வாப்பாலா, இஸ்மாயில் நபியுல்லா, உலகம். இந்த நாதாக்கள்லாம் தரையில உட்கார்ந்து இருக்கிறா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்களே சேர்ல. அவங்களுடைய ஜலாலியத்து என்ன, ஃபர்தானியத்து தனித்தன்மை என்ன, ஜலாலியத்து ஃபர்தானியா தனித்தன்மை என்ன ஆண்டு நினைச்சு கற்பனை கிடைங்கா ஒரு இதா இருக்கு, கண்கொள்ளா காட்சியா இருக்குதே நினைச்சு ரசிச்சிருக்கிற ஒரு ஆள் காலை மீச்சிட்டாரு. காலை மீச்சிட்டாரா? எனக்கு பெரிய தூங்கிட்டு காலை மீச்சா எனக்கு வலிக்குமா, காலை மூச்சுன்னு எனக்கு ஆத்திரமா வர. டக்குன்னு எவ்வளவு அழகான ஒரு மனா. நம்ம பஞ்சாயத்து மாதிரி எழுப்பணும், மாமாரி எழுப்பணும், ஏமா எழுப்பணும், எழுப்பாம இருந்தா பரவாயில்லையா? இல்ல நீங்க பட்டினோம் பிடிச்சாலும் பரவாயில்லையா? இன்னைக்கு இவ்வளவு இதா கட் ஆயிடுச்சே என்ன அப்படி சொல்ல முடியும். அதை போல இவ பார்த்தோன்னே ஆத்திரத்தோட ராணி ஒளி இப்படிங்க இப்படி அந்த மனுஷன் போய் டிம் ஆயிருக்குதா, அந்த லைட் தாய்ச்ச தூக்கத்துக்கு டிம் ஆயிடுச்சு, சுபவுக்கு தாவுதா, அது ஒன்றும் காலை மீச்சிட்டாரா ஒன்னும் இப்படி இப்படி பாத்திரமா வருத்தம். அவன் மேல மனசு சடைஞ்சவரா அவள் பார்த்தா உடனே என்ன பார்க்கின்றீர், என்ன பார்க்கின்றீர், அவர்களின் ஒளிவு நின்றுதான் ஆழம் அனைத்தும் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி லைட்டா என்ன பார்க்கின்றீர்னா என்ன மறைச்சு பார்க்கிறோம் நம்ம இப்படி நினைப்போம். அவசரம் என்ன பார்க்கின்றீர், அவர்களின் ஒளிவு நின்றுதான் ஆழம் அனைத்தும் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த கிண்டில் லைட்டா ஃபுல்லா வச்சேன். இதை கேட்டோன்னு நாம மனாமல பார்க்கிறோம், முடிச்சுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம மனாமல பார்த்தான். என்ன பார்க்கின்றீர், என்ன பார்க்கிட்டீங்கன்னா ஃபர்தானிய தனித்தன்மை ஜலாலியத் இப்படி இருக்குதான்னு நினைச்சு இப்படி அதிசயப்பட்டு பார்த்தேன்னு அதுக்குள்ள ஒரு பதில் சொல்றாரு. என்ன பார்க்கின்றேன், அவர்களின் ஒளிவின் ஆழம் அனைத்தும் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி லைட்டா வச்சா. எனக்கு அந்த உடனே எனக்கு போதும் போச்சுன்னா நான் அந்த அதிர்ச்சியில எனக்கு ஜெதுபாயி தன்னை உழுந்துட்டேன், மசங்க உழுந்துட்டேன். அப்புறம் கது காமத்தி சலா இந்த சத்த உலகுள்ள என் தன் உணர்வு வந்துச்சு. உடனே பாஞ்சு போய் ஹவுதில் ஒளி செஞ்சுட்டு சுபத்துலயே ஜமாத்தா தொழிட்டு ஆளை தேடனா ஆளை காணும். ஆளா இது யாரு சொல்றா? குத்துபுல் அக்பர் சார் சேனா அபலசன் அலி ஷாதிமா நாயெல்லாம் சொல்றா. அவளோட தன்மைய சொல்லி நான் மனாமல பார்த்துட்டு அப்ப அந்த அவ முழிப்புல பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பின்னுக்கு அதை போல அல்லாஹ் ஜல்ஷானுவத்துல அவங்களுக்கு ஞானத்தை விசாலமா கொடுத்து எப்படியோ ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மனாமில் மட்டுமில்ல விழிப்பிலும் பார்க்கக்கூடிய தகுதியை கொடுத்தான். தகுதியை கொடுத்தது மட்டுமில்ல விழிப்பிலும் பார்த்து கொண்டே இருங்கள்ங்கிற தகுதியும் திரையில்லாமல் காலாடங்களும் நேராடங்களும் கண்ணம்ம பொழுதும் திரையில்லாமல் என்னுடைய ஹபீபை நீங்க பார்த்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏன்னா எப்படி ஒரு தாபியை யார் தொடரப்பட்டவர் பார்க்கணுமே இமாம் ஜமாத்துல எப்படி அவர் உப்புக்கு போன பொருள் பார்த்தேன்னு போறாரு சமியா அல்லாஹ் பார்த்தா சேக்கின் சுஜித் போயிட்டார். அதை போல எந்த விஷயமானாலும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய ஹஜ்ரத்திலிருந்த எடுக்கக்கூடியவங்களா சீனா அபுல் சாதிமானாயும் மாறினாங்க. அதனால சொல்ற என்னண்டா மன்னர்களெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கக்குள்ள இந்த அற்பர்கள் நீசர்களுடைய வார்த்தையை வச்சு நாம கவலைப்படணும்னு சேவை இல்லை. தெரிஞ்சா அல்லாஹ் தஆலா கதீரம் கதீரம் இந்த குர்ஆன் சரிவை கொண்டு கோடான கோடி பேர் வழிகட்ட கெடுக்கப்படுறாங்க. இதை கொண்டு வழிகட்டு போறாங்க. இதை கொண்டு கோடான கோடி பேர் சொர்க்கத்துக்கு போறாங்க. அப்பெல்லாம் வாசிக்க கெட்டு போன மூதைகளை தவிர யாரும் என்ன இதை பார்த்து கெட்டு போக மாட்டார்கள்னு சொல்றோம். அதனால நாம குர்ஆன் ஷரீஃப்ங்கிறது இல்லை. குர்ஆன் ஷரீஃப் பிடிக்கிற நேரத்தில் இந்த குர்ஆனுக்கு யார் விளக்கம் கொடுத்தா தப்சீர், யாருடைய தப்சீர் சுன்னத் வல் ஜமாஅத்திலே தப்சீரா பார்க்கணும், ஆதாக்களுடைய தப்சீரா பார்க்கணும். ஏன்னா குர்ஆன் ஷரீஃப் ஒரு இனிமையான ஒரு பாச்சோறு ஒரு பாயாசம்னு வச்சுக்கிடுங்க. பாயாசம் திங்கிறவன்லாம் பலம் பெற்றுவான்னு சொல்ல இயலாது. அதுக்கான பாயாசம் குறையில்ல. பாயாசத்தை திண்டு கோடான கோடி பேர் தன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டார்கள். பாயாசத்தை திண்டு இனிப்பை திண்டு கோடான கோடி பேர் தன்னுடைய உடம்பை வளமாக்கி கொண்டார்கள். அவனுக்கு டயபெட்டிக் இல்லைன்னு சொன்னா
அதனால தத்துவம் கொடுக்கும், இமாவுக்கு தத்துவம் கொடுக்கும், பேச்சுக்கு தத்துவம் கொடுக்கும், தொழில் துறைக்கு இது பண்ணும். அவனோட உடம்புல டயபெட்டிக்ஸ் இருந்தா இனிப்பு ஒரு காலத்துலயும் பிரயோஜனம் படாது. அதுக்குதான் ஹசாலி மன்சூரா ஒருத்தன் ராத்திரி பவுலா ஓதிக்கிட்டு இருக்கிறான், குர்ஆனும் கைமா தான் திரிவான். ஆண்டெல்லாம் நீ பார்த்தவனு யோக்கியன்னு நினைச்சிடாத, யோக்கியன்னு நினைச்சிடாத. யானை தன் தலையில மண்ணள்ளி போடுதா இல்லையா, அதை போல எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதி கொண்டிருப்பான். அந்த குர்ஆன் அவனை லேனத்தை செய்து கொண்டே இருக்கும், அவனை லேனத்தை செய்து கொண்டு சபிச்சு கொண்டே நரகத்தில் போய் விழும்படியே சபிச்சு கொண்டே இருக்கும்ங்கிறான். எப்படி வயலில் தப்பிவீன் பொட்ட அளவு அளக்கிறவனுக்கெல்லாம் கேடு. அப்போ வியாபாரம் செய்யறான், பொடியன் வந்தா அடிச்சிடறான், இடையில ஆள் வந்தா கொஞ்சம் நாட்டு போறதுக்காரன் வந்தா குழந்தை கொடுக்கறதில்ல, துரமாற வந்தா தான் கணக்கா பாத்துக்கிறது. இறைச்சி வியாபாரம் பண்றவன் சின்ன பொடியன் வந்தோடனே எலும்பு வச்சு அனுப்பி விட்டுறான். அவன் ஆப்பா இப்பா வந்து ஒழுங்கா கொடுக்குறான், வச்சுக்கோங்க. இப்படி ரெட்டை வேஷம் போடக்கூடாது. யாரா இருந்தாலும் நம்முடைய கஸ்டமர், அவன் ஏழையா இருக்கட்டும், நம்ம கேட்கற காசை தரதானே செய்யறான். அதை போல அளக்கிறது ரிட்டர்ன் என்ன. அப்ப வயலின் கதிப்பீன் பொய் சொல்றவனுக்குலாம் கேடுன்னு சொல்லிட்டு இருக்குது. குர்ஆன் சொல்லு லேனத்தெல்லாம் காதிப்பீன், அல்லாவுடைய லேனத்து பொய் சொல்றவங்க மேல இருக்கு. அப்போ ஒருத்தன் குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறான், பொய் சொல்றத விட்டல, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறான், எத்தீம்கள பொருளை எடுத்து சொல்லிட்டான், குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறான், ரெட்டால வளர்க்குறான், இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம் வச்சு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா யானை தந்தலையில மண்ணாளி போடுதுல புழுதி அள்ளியில வீசுத சரி. அதை போல இவன் தந்தலைய குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறான், அந்த குர்ஆன் அவனை லேனத்து பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி. அதனால குர்ஆனை தோடுறதுக்கு முன்னாடி நீ ஃபாசிக்குன்னு சொல்லக்கூடிய என்ன பாவிகளோட லிஸ்ட் அவுட் நவுண்டு இருக்கிறியான்னு பாத்துக்கோ. முதல்ல பட்லியப்ப நீங்க போறதுக்கு முன்னால நமக்கு டயபெட்டிக் இல்ல, எதுனா பிரச்சனை இல்லைன்னு திட்ட போறதுதான் அதுல கையை போடணும், அப்பதான் அது நல்லது. அதை போல சொல்றாங்க. அதனால இவர் குர்ஆன் ஓதுறாரு, அவர் செய்யறாரு, இவர் ஆளுங்காதி சொன்னாரு வாங்கினாருன்னு போகக்கூடாது. எல்லா கேடெல்லாம் நாசிகம், நாங்க நசிகர் செய்யறவங்களும் தான் வந்துச்சு. எல்லாம் சைத்தான் அப்படித்தான் வந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் நாசிகம், நாங்கெல்லாம் அவங்கள நசிகத் வாப்பா நல்லது சொல்றோம் வாப்பான்னு சொன்னாங்க. எல்லாம் நல்லது சொல்ல தான் துன்பம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹப்பை எங்களுடைய நெஞ்சிலே நிறைத்தருள்வானாக. இன்னும் அவருடைய வழிவார்களான அஹ்லு பைத்துடைய வஹப்பையும் எங்களுடைய நெஞ்சிலே நிறைத்தருள்வானாக. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை நாங்கள் முறையான முறையிலே ஓதுவதற்கும் அதை விளங்குவதற்கும் தௌஃபீக் தந்துள்வானாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு விழி குளிர் தருகின்ற உண்மையான மோமின்களான சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கூட்டத்திலே தரிபடுத்தி வைப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம், நீ வழங்க தெரிந்தவனாக இருக்கின்றாய். எனவே இதோ சங்கையான ரமலான் மாசத்தின் கடைசியில இறுதியில இருந்து கொண்டு உன்னிடத்திலே வேண்டுகின்றோம். லைலத்துல் கத்ருடைய இரவை சம்பூர்ணமாக அடையப்பட்ட நாதாக்குடைய கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்தல்வாயாக. இறைவா, இன்னும் ரஹமத்துடைய பத்தையும் மாஃபிரத்துடைய பத்தையும் இதுக்கும் நார் என்று சொன்ன நரக விடுதலை பத்தையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொண்டார்களே. மொத்தமாக ரமலானுடைய பரக்காத்துகள் ஹைராத்துகள் அடங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டார்களே. அத்தகைய சீதங்களான நல்லடியார் கூட்டத்திலே எங்களை சேர்த்து இந்த ரமலான் எங்களை விடைபெற்று செல்லும் முன் எங்களை கொண்டு நீதி நேர்மையான சாட்சி பகரக்கூடியதாக ஆக்கி வைத்தல்வாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இதனுடைய ரமலானுடைய ஹுருமத்தை நாங்கள் கெடுத்திருந்தால் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களை மறைத்து மன்னித்து எங்களை நலந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ இந்த முபாரக்கான ரமலானுடைய இரவு பகலிலும் இது தொடர்ந்து வருகின்ற சிறப்பான நாட்களிலும் உன்னிடத்திலே தீன் துன்யா ஆகிரத்துடைய விடயங்களிலே எந்தெந்த நலவுகளையெல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தார்களோ அவை அனைத்தையும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்திற்காக எங்களுக்கு நன்கொடை தந்தல்வாயாக. இன்னும் உனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முபாரக்கான காலங்களிலே தீன் துன்யா ஆகிரத்துடைய விடயங்களிலே எந்தெந்த முசீபத்துகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை விட்டு உன்னிடத்திலே கார்மானம் தேடிக்கொண்டிருந்தார்களோ அவை அனைத்தையும் விட்டும் எங்களை முற்றாகும் எங்கள் மக்கள் தலைமுறையும் பேணி பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் எங்களிலே நிகாஹுடைய வயதை அடைந்திருந்தும் நிகாஹ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண் கொமர்களுக்கும் பெண் கொமர்களுக்கும் ஹைரான நிகாஹுடைய வாழ்வை தந்தல்வாயா. நிகாஹ் செய்த பல்லாண்டுகளாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஹைரான குழந்தைகளை தந்தல்வாயா. குழந்தை பற்றி தாய் தகவலுக்கு
மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, அந்த குழந்தைகளை தாய் தகவலுடைய கல்புகள் சந்தோஷப்படும்படியாக நீ சமைத்து சுன்னத்துல் ஜமாத்தின் தீபங்களாக மாற்றி தந்தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பட்ட கடன்களை எல்லாம் இருத்தருவாயாக. கடன் படாத பெருவாழ்வு வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் தந்தருவாயாக. ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை சென்று காண்பதற்கும் உனது பைத்துல்லாவை சென்று ஹஜ்ஜி செய்வதற்கும் எங்களுக்கு அடிக்கடி நீ தௌஃபீக் தந்தருவாயாக. ஃபர்லான சுன்னத்தான நஃபிலான ஹஜ்ஜு உம்ராக்களை செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் தந்தருவாயாக. யா அல்லாஹ், இதோ இந்த சங்கையான ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு அஹ்லுல் விலாயத் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களுடைய ஒலிமார்கள் கூட்டத்திலே எங்களை நீ நினைத்தருள்வாயாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் ஹதானா ரப்பனா வலா தஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா தஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஃபனா வஃபிலனா வர்ஹம்னா அந்த மௌலானா வன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன் வஃபனா வஃபிலனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன் வஃபனா வஃபிலனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ والعافية في الدين والدنيا والآخرة. اللهم استرنا سترك الجميل. اللهم استرنا سترك الجميل. اللهم استرنا سترك الجميل. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولجميع المسلمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. والأولياء சரந்தீப் ஷெரீப், இந்த எங்கள் தாய் மாமா அவங்களுடைய முகமது சதகுத்துல்லா ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மறைஞ்சது தான். எங்கள் தாயாருடைய பாட்டனார் முஹியத்தீன் அப்துல் காதர் ஆலிம் அவ மறைஞ்சதான் ரமலான் 27 தான் எங்கள் குடும்பங்கள்லாம் ஜாஸ்தி பேர் போய்க்கிறான். எங்கள் மாமா நம்ம தம்பி இருக்கிறார் இல்லையா அப்துல் ஷுகூர், இதை போல் சின்ன பிள்ளையா இருக்க நேரத்தில் ரயில்வே ஸ்டாப் ஊருக்கு ரயில் வந்து புதுசு ஒரு நேரத்தில் அங்கேயும் இந்த ரயில் வருது. வர நேரத்தில் தூரம் வர இந்த 10 காசை வச்சா நச்சிட்டு போயிருமா கடன்னு சொல்லி அப்போ போல் சின்ன பார்த்து திடீர்னு பார்த்து அங்கே வருது போய் அந்த வருது அங்கே வர்றது அங்கே வரக்குள்ளே போய் வச்சுட்டு அந்த அப்போ இருந்த யாரோ பிடிச்சி ஆளை பிடிச்சி வந்தவனை பிடிச்சி ஓடி அந்த பிடிச்சோன்னு அடிச்சு, ஏன்டா சாவரத்துக்காடா திரியிறான், சாவரத்துக்காக திரியிறான் வாங்க அடிச்சு. நான் இப்போல்லாம் மௌத்தா போக மாட்டேங்க, ரமலான் போகிற 27 திங்கக்கிழமையில வருமா அப்போ தான் மௌத்தா போவேன். அவருக்கு இதாக போச்சு, என்னடா இப்படி வீடு பிடிச்ச மாதிரி பேசுகிறான் வாங்குறான். அவ வீட்டில் கம்ப்ளைண்ட் போகும்ல இப்படி. நம்ம எங்கள் பெரியப்பா பஞ்சாதி அவர் போனால் இந்த மாதிரி சதகுத்தில் சொன்னானா இப்போ ஆற இப்படி ஏட்டிக்கு பூட்டி பேசிக்கிறான். நான் இப்போலாம் மொத்தம் போக மாட்டேன். பெரியாளாகி ரமலான் வர 27 திங்கக்கிழமை தான் அவள் பார்த்தான். அதுக்கு ஒரு அவள் கல்யாணம் முடிச்சு கொள்ளாம இங்கே வரது இந்த பெரிய மனுஷன் இங்கே உட்காந்துட்டிக்கிறான். திரும்பி பார்த்தா சதகுத்துலாம் மறைஞ்சிட்டா. அவள் பார்த்தேன் என்னன்னு பார்த்து மறைஞ்சிட்டாடா. எங்க ரமலான் போகிற 27 எங்க இங்கே அப்போ எப்படி சின்ன சொல்ல இல்லையா சின்ன பிள்ளைகள் டக்குன்னு சொன்னா அதை போல் அது சரி அது போல் எல்லாம் இங்கே தான் அடங்கி இருக்கிறா. சரி இன்னும் அவங்க எங்களுடைய பார்ட்னர் முஹியத்தீன் அப்துல் காதர் பேர் விட்டா பிஸ்மில்லா ரஹ்மான் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம்னு பேர் விட்டா. இந்த அப்துல் ரஹீம்ங்கிறவோ இங்கே 3 தடவை குர்ஆன் சரி ஒரே ரக்காத்தில் தொழுகிறான். 3 சம்பந்தம் இங்கே வந்த இடத்துல கொழுமொழின்னு சொல்லி சம்மாங்கோட்டு பள்ளியில் 1932 தொழு வச்சா. அந்த பேர் தான் எங்கள் அப்துல் ரஹீம் காதிரிக்கு அப்துல் ரஹீம் குட்டிய சின்ன படம். அப்துல் ரஹ்மாங்கிறவ தான் எங்கள் தாயாரை பற்ற பாட்னா. அவ தான் அந்த ஓதுலா நயத்து மேலே அந்த இது முதல்ல போட்டு வச்சுக்கித அந்த அந்த பைத்து போட்டு அதுக்கு ஒரு அல் மதத் யா முஹியத்தீன் அல் மதத் யா முஹியத்தீன் சொன்னால் அந்த இதெல்லாம் அவ தான் அவர் அப்பா தான்
முஹீத் அப்துல் காதர் அண்ணன் அவளும் இந்த ரமதான் போகிற 27 தான். சரி ஒரு அவுலியாயி சரந்தீப் சரி விளங்குச்சா? எங்களோட வாப்பா எல்லாம் இங்கே தான். எங்கள் கூட்டத்தில் பாதி எங்கே பாதி இங்கே. ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் அலல் ஆலி வல் அவுலியாஇ ஷரீஃப் ஷரீஃப். ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் அலல் ஆலி வல் அவுலியாஇ ஷரீஃப் ஷரீஃப். ரப்பி சல்லி அலன் நபி ربي صل على النبي وسلم وعلى الآل والأولياء سلم شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والأولياء سلم شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والأولياء سلم شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والأولياء سلم شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والأولياء سلم شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والأولياء سلم شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. ربي صل على النبي وسلم وعلى الآل والشهداء سيلان شريف. صلوات الكريم شرعا وحولا ألف ألف على الرسول المعلى بشيرا بصلاة طه نبيا وارفعا شيخنا وليا وليا. ربنا ارزق لنا مقاما وسيلا نتخذه محل ذكر وشكرا فبه نستحق جنات عدن ذات رول وتلك روض وريحان. بشيرا بصلاة طه نبيا وارفعا شيخنا وليا وليا. صلوات الكريم شرعا وحولا ألف ألف
الله يا ولي الأنشاد لي شيخنا البدري مقصدا سعيدي قديسا سره مقدسا سره جديدا ذكره لأجل وعاجل يا الله يا ولي الأنشاد لي شيخنا البدري مقصدا سعيدي قديسا سره مقدسا سره جديدا ذكره لآجل وآجل يا الله يا ولي الأنشاد لي شيخنا البدري مقصدا سعيدي قديسا سره مقدسا سره جديدا ذكره لآجل وآجل صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين سيد الله يا مولانا سيد الله يا مولانا سيد الله يا مولانا سيد مبارك مولانا سيد الله يا مولانا سيد الله يا مولانا سيد الله يا مولانا سيد مبارك مولانا سيد الله يا مولانا سيد الله يا مولانا سيد الله يا مولانا سيد مبارك مولانا يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع مولانا سيد عبد الشكور الأخيار وارفعنا به بالدارين مع الأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع مولانا سيد عبد الشكور الأخيار وارفعنا به بالدارين مع الأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع مولانا سيد عبد الشكور الأخيار وارفعنا به بالدارين مع الأبرار بالمصطفى والمرسلين والقوت الأعلام واليتيم شهدوا لرفاعي بخاري جبريل عمر سيف صاحب روس خلوتي وجلوتي وحليفتي لا إله إلا الله
وسلم